நம்ம எல்லாம் சைக்கோ கில்லர்னு சொன்னால் பெரும்பாலும் ஒரு பெரிய ஆளை தானே இமேஜின் பண்ணிப்போம். ஆனால் ஒரு 7 வயசு பையன் சின்ன குழந்தைகளை தொடர்ந்து கொலை பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? த யங்கஸ்ட் சீரியல் கில்லர் எவர்னு சொல்லப்படுற அமர்ஜித் சதாவோட கேஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்தியாவில் பீகாரில் முசாரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த கதை ஆரம்பமாகுது. 2007 அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாம் போலீஸுக்கு கால் பண்ணி உடனே வாங்க, இங்கே ஒரு பயங்கரமான சீரியல் கில்லரை பிடிச்சி வச்சுருக்கோம்னு பதட்டத்தோடு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு வேகமாக வந்து அவனை பிடிச்சிட்டு போயிருங்க சார், இதுக்கு மேலே இந்த ஊரில் இருந்தால் என்னென்ன பண்ணுவானோ தெரியலைன்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் அவசரமாக அந்த ஊருக்கு வராங்க. வந்து பார்த்த போலீஸுக்கு ஒரே ஷாக். ஏன்னா அங்கே போன போலீஸுக்கு கொலைக்காரன்னு காட்டினது ஒரு 7 வயசு பையனை. இவன் பேர் தான் அமர்ஜித் சதா. இவன் ஒரு பயங்கரமான கொலைக்காரனாக இருக்கிறான். இவனை உடனே பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார்னு சொல்கிறாங்க. போலீஸுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இவ்வளோ சின்ன பையன் இப்படி யாரை கொலை பண்ணியிருக்க முடியும்னு குழப்பத்தோடையே அவனை போலீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போலீஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு, தம்பி இங்கே பாரு, என்ன பிரச்சனை, ஏன் உன்னை எல்லாம் கொலைக்காரன்னு சொல்கிறாங்க, அப்படி என்ன தான் நடந்துச்சு, அப்படி என்ன தான் பண்ணுனன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அமர்ஜித், எனக்கு இப்போது ரொம்ப பசிக்குது, எனக்கு பிஸ்கட் வாங்கி தாங்கன்னு கேட்குறான். போலீஸும் சரி ஓகேன்னு அவனுக்கு பிஸ்கட்டும் பாலும் வாங்கி கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். 1998 பீகாரில் ஒரு கிராமத்தில் பிறக்கிறான் அமர்ஜித். அந்த கிராமம் அந்த டைமில் ரொம்பவே பஞ்சத்தில் இருந்திருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்து வந்துட்டு இருந்த அமர்ஜித் சதா எப்போவும் தனிமையில் தான் இருப்பான். இதனால் இவனோட பெற்றோரும் இவனால் எந்த தொல்லையும் இல்லைன்றனால கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. அந்த டைமில் அமர்ஜித்தோட அத்தை அவங்களோட 6 மாத குழந்தையோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்திருந்த அவங்களுக்கு கொஞ்ச நாளில் டவுனில் ஒரு சமையல் வேலை கிடைக்கவும் குழந்தைய அமர்ஜித்தோட அம்மாட்ட பார்த்துக்க சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக சம்பளம் வந்ததும் என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அமர்ஜித்தோட அம்மாவும் குடும்ப வறுமையினால் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அமர்ஜித்தும் அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிறது, விளையாடுறது அப்படின்னு இருந்திருக்கிறான். அந்த டைமில் அமர்ஜித்தோட அம்மா வீட்டு வேலைங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அமர்ஜித் அந்த குழந்தைய அடிக்கடி முறைச்சி பார்க்குறதும் அப்புறம் அப்பப்போ சிரிக்கிறதுமா இருந்திருக்கிறான். அமர்ஜித்தோட அம்மா ஏதோ சின்ன பையன் விளையாடுறான்னு அது பெருசாக கண்டுக்கலை. இது இப்படி இருக்கப்போ ஒரு நாள் அமர்ஜித்தோட அம்மாவும் அப்பாவும் ஒரு நாள் ஒரு வேலையாக வெளியே போகிறாங்க. குழந்தைய நீ தான் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லி அமர்ஜித்துக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவனுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த மொத்த மிருகத்தனமும் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. அவன் அந்த குழந்தைய முதல்ல கன்னத்தை கிள்ளி பார்த்துருக்குறான். குழந்தை வழியில் அழுகிறத பார்த்து இவனுக்கு ஏதோ இனம் புரியாத சந்தோஷம் வர அந்த அழுகையை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட கழுத்தை தன்னோட கையை வச்சு ரொம்ப பலமாக நெரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தை கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு விட முடியாமல் மயக்கமாகிறது. இதனால பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத அமர்ஜித் வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட குழந்தைய தூக்கிக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைய ஒரு செங்கல்லால் எடுத்து அடிச்சே கொள்ளுறான். அந்த குழந்தையோட தலை சிதைஞ்சு போகிறத பார்த்து சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அந்த இடத்துலையே குழி தோண்டி புதைச்சிட்டு வீட்டுக்கு வரான். வெளியே போன அம்மா அப்பா திரும்ப வந்து குழந்தை எங்கன்னு கேட்கும்போது எந்தவித பயமோ தயக்கமோ இல்லாமல் சிரித்தபடியே நான் அவளை கொன்னுட்டேன்னு சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு முதல்ல தூக்கி வாரி போட்டாலும் குழந்தை ஏதோ விளையாட்டா பொய் சொல்கிறான்னு நினச்சி, விளையாடாத, குழந்தைய எங்கேயும் மறைச்சி வச்சிருக்கியான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆமாம் மறைச்சி தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கன்னு அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போகிறான். அவங்க அம்மாவும் எங்கேயோ குழந்தைய ஒழிச்சு தான் வச்சுருக்கான்னு ஒரு நம்பிக்கையில் போகிறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு பார்த்தா அவன் அந்த குழந்தைய கொலை பண்ணி புதைச்சி வச்சுருந்தான். அமர்ஜித்தோட அம்மா அதை பார்த்து கதறி இழந்துட்டு உடனே சுதாரித்து இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவனை அங்கேருந்து உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி அவனை அடித்து கண்டிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் அமர்ஜித்தோட அத்தை வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க குழந்தை எங்கன்னு கேட்கும்போது அம்மாவும் அப்பாவும் நடந்த விஷயத்த அப்படியே சொல்லி தெளிவாக விளங்கப்படுத்துகிறாங்க. அதோட அவங்க அத்தையோட காலில் விழுந்து அழுந்து கேட்குறாங்க, ப்ளீஸ் அவனோட மன்னிச்சிரு, அவனோட வாழ்க்கையே நாசமாகிடும்னு கேட்குறாங்க. என்ன நினச்சாங்களோ தெரில, அவங்க அத்தை அதுக்கு ஒத்துக்கிறாங்க. என்னதான் மனசில் வலி இருந்தாலும் அமர்ஜித்தோட லைஃப்பை நினச்சி எல்லாமே அப்படியே கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. இது நடந்து கொஞ்ச நாளில் அமர்ஜித்தோட அம்மா கன்சீவ் ஆகுறாங்க. அப்படி கன்சீவ் ஆகுறதுனால அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அமர்ஜித்தை பற்றி நல்லா தெரிஞ்சனால அவங்க அந்த குழந்தைகிட்ட அவனை போகவே விட்டுறதில்லை.
இப்படி போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் மதியம் சாப்பிட்டுட்டு எல்லாமே தூங்கிடுறாங்க. ஆனால் அந்த சின்ன குழந்தையும் அமர்ஜித்தும் தூங்கலை. அந்த குழந்தை அமர்ஜித்தை பார்த்து சிரிக்குது, கை ஆட்டுது. உடனே அந்த குழந்தைகிட்ட போயிட்டு அந்த குழந்தைய கழுத்தை நெரிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா எழும்பி குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு குழந்தைய தூக்கி பால் கொடுக்குறாங்க. ஆனால் குழந்தை பால் குடிக்கலை, எந்த அசைவும் இல்லாமல் இருக்குது. அம்மா என்ன ஆச்சுன்னு பதறி பார்த்துட்டு இருக்கும்போது சைலண்டாக கிட்ட வந்த அமர்ஜித் அவளை நான் கொன்னுட்டேன்னு சிரிச்சுட்டே சொல்லியிருக்கிறான். உடனே அவங்க அம்மா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என் குழந்தைன்னு சொல்லி அலறி அழுகிறாங்க. உடனே சத்தம் கேட்டு ஊர் மக்கள் எல்லாமே ஓடி வந்து பார்க்குறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட மக்கள் அமர்ஜித்தை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் அமர்ஜித்தோட அம்மாவும் அப்பாவும் இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாதீங்க, மகனோட வாழ்க்கை வீணாக போயிடும்னு மன்றாடி கேட்குறாங்க. ஊர் மக்களும் இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. இதனால இன்னும் ஒரு உயிர் போக போகுதுன்னு அப்போது அவங்களுக்கு தெரியலை. இந்த சம்பவம் நடந்த சில நாட்கள் ஆகிற நிலையில் அதே ஊரை சேர்ந்த ஒரு பெண் அவங்களுக்கு 6 மாதத்தில் ஒரு கை குழந்தை இருந்திருக்கு. இந்த பெண் தன் குழந்தைய தொட்டியில் தூங்க போட்டுட்டு மல்லிகை சாமான் வாங்கலாம்னு கடைக்கு போயிடுறாங்க. அப்படி கடைக்கு போயிட்டு வந்து பார்க்குறப்ப தொட்டியில் தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தை அதில் இல்லை. உடனே யார்கிட்டயோ கேட்குறாங்க, யாரும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேடும் போதே எல்லாரோட மனசுலையும் இருந்த ஒரே டவுட், இது அமர்ஜித்தோட வேலையாக தான் இருக்குமோன்னு தான். உடனே அமர்ஜித்தை கூப்பிட்டு நீ ஏதும் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் ஆமாம் அந்த குழந்தைய நான் தான் கொன்னேன்னு சொல்லியிருக்கான். ஆரம்பத்தில் அவனோட அத்தையோட குழந்தைய எப்படி செங்கல்லால் அடித்து கொன்று புதைச்சி வச்சானோ அதே மாதிரி தான் இந்த குழந்தையும் கொன்று புதைச்சின்னு சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவோட ஸ்டார்ட்டில் பார்த்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் இவனை பிடிச்சு வச்சு போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் போலீஸ் விசாரணையில் அமர்ஜித் ரொம்ப கேஷுவலாக பிஸ்கட் சாப்பிட்டே சொல்லியிருக்கிறான். இதை கேட்ட போலீஸுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தாலும் உடனே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பட் இந்தியன் லோ படி 18 வயசுக்கு கீழே உள்ள சிறுவர்கள் தப்பு பண்ணால் பெரியவங்களுக்கு கொடுக்குற தண்டனை மாதிரியெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இவனை 3 வருஷத்துக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இவனை செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் மற்றவங்களை துன்புறுத்தி அவங்க வழியில் துடிக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு சேடிஸ்டாக இருக்கிறான். இவனுக்கு கண்டக்ட் டிஸார்டர் அல்லது பாசிபிள் சைக்கோபேத்திக் ட்ரைட்ஸ் போன்ற மனநலம் சார்ந்த நோய்கள் இருந்திருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மற்றவங்க அழுகிறத பார்க்கும்போது ஒரு விதமான சந்தோஷம் வரும். இதுதான் இவனை சைக்கோ கில்லராக மாற்றியிருக்கு. சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வெளியே வந்த அமர்ஜித்துக்கு அவனோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கவர்மெண்ட் அவனுக்கு வேறு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துருக்காங்க. இப்போது கவர்மெண்ட் கொடுத்த ஒரு புதிய ஐடென்டிட்டியில் யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ நம்மளில் ஒருத்தனா வேறு ஒரு பேரில் அமர்ஜித் சதா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான்.